நண்பர்களுக்கு வணக்கம். நான் மீனாட்சி ஜோதிடாலயம் ஜோதிட தனுஷ்பா பிரபாகரன். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோ நம்ம எடுக்கிற இந்த வீடியோ கடையநல்லூர் குமந்தாபுரம் சுந்தரேசபுரம், அதாவது குமந்தாபுரம் பகுதியில் அமைந்துள்ள சுந்தரேசபுரம், அந்த கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலிலிருந்து இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணுறோம். இந்த திருக்கோயிலுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு சில வார்த்தைகளால் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நண்பர்களே. இப்போ இந்த வீடியோ இந்த கோயிலை முழுமையாக பார்த்துருப்பீங்க. இந்த கோயிலில் நீங்கள் கவனிக்கப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கொடிமரம் கிடையாது. அப்போ நீங்கள் நினைக்கலாம், பழைய காலத்து கோயில் 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள கோயில் கொடிமரம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எப்போவுமே பழைய திருத்தலங்களுக்கு கொடிமரம் கிடையாது. ரெண்டாவது, இந்த திருக்கோயிலுக்கு இப்போ வரைக்கும் நம்ம கொடிமரம் வைக்கலை. என்ன காரணம் அப்படின்னா, இந்த திருக்கோயில் நிர்வாகத்தர் கொடிமரத்துக்கு அவங்க இன்னும் இது கொடுக்கல, அனுமதி கொடுக்கல. என்ன காரணம் அப்படின்னா, காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை, குறிப்பாக எடுத்துக்கோங்க நண்பர்களே, இது மிக மிக முக்கியமான தகவல். வருடத்தில் 365 நாளும் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சூரிய ஒளி சிவபெருமான் மீது விழக்கூடிய காட்சியை இங்கே நீங்கள் பார்க்கலாம். அந்த சூரிய ஒளி தான் இந்த திருக்கோயிலுக்கான கொடிமரமாக நம்ம இன்றைய அளவும் வணங்கி கொண்டிருக்கிறோம். இது எந்த கோயிலிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோயிலில் உண்டு. ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 11 சித்தர்கள் வழிபட்ட ஸ்தலம் இந்த ஸ்தலம். அதாவது நம்ம தமிழகத்தில் வட தமிழகத்தில் திருச்சியில் திருப்பட்டூர் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கு. பிரம்மனுடைய கோயில். அந்த கோயிலில் ஜாதகத்தை வைத்து வழிபாடு செய்தால் அந்த ஜாதக பலன்களுக்கு ஏற்ப உங்களுக்கு நல்ல பலன்களை அதிகப்படுத்தி கொடுக்க வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு. அதே ஐதீகம் நம்ம திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலும் உண்டு. என்ன காரணம்? இந்த திருக்கோயிலில் ஜாதகத்தை எடுத்துட்டு சிவபெருமான் பாதத்திலும் அம்பாள் அன்னை மீனாட்சியுடைய பாதத்திலும் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு ஜாதகத்துக்கு அப்பாற்பட்டு, ஜாதகத்தில் தசாப்திகள் எவ்வாறாக இருந்தாலும் அதற்கு அப்பாற்பட்டு மிகுந்த நல்ல காரியங்கள் இன்றைய அளவும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஜோதிடராக என்னுடைய அனுபவத்தில் நிறைய நான் பார்த்துருக்கிறேன் நண்பர்களே. இதற்கு முன்பாக என்னுடைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா, மீனாட்சி ஜோதிடாலயம் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா திருக்கோயிலை பற்றி நிறைய தகவல் பதிவு பண்ணியிருப்பேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், என்னுடைய சேனலில் ஜோதிடம் மட்டும் பதிவு பண்ணுறதில்ல, ஆன்மீகம் சார்ந்த தகவலும் பதிவு பண்ணுறோம். அதன்படி பார்த்தா இன்னைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த கோயிலின் சிறப்புகளை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நீங்க சொல்லுங்க. அதாவது புண்ணியம் அப்படிங்கிறது சோறு போடுறது மட்டும் இல்ல, நல்ல தகவல்களை பரிமாற்றம் செய்வதிலும் புண்ணியம் உண்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இப்படி ஒரு தகவலை இந்த கோயில் பற்றி தெரியாதவங்களுக்கு நீங்க சொல்லலாம். சொல்றப்போ நீங்க இங்க வர்றீங்க, ஒருவேளை பார்க்கலாம், ஒருவேளை இறை வழிபாடு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க வர்றப்ப உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு சுவாமி பாதத்திலே அம்பாள் பாதத்திலே வச்சு, அப்போ ஜாதகம் எடுத்துட்டு வர்றப்ப குறைந்தபட்சம் 2 வாழைப்பழம் வாங்கிட்டு வாங்க. குறைஞ்சபட்சம். ஏன்னா இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணணும். நைவேத்தியம் பண்ணி அந்த ஜாதகத்தை வைத்து வழிபாடு பண்ணுறப்ப ஜாதகத்தில் கிரக சூழ்நிலையில் எவ்வாறாக இருந்தாலும் நிச்சயமாக மேன்மையான பலன் கிடைக்கும். நிச்சயமாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, இறையருள் இருந்தால் எதையும் நம்ம சாதிக்கலாம். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. புராண கதைகளில் எடுத்தீங்கன்னா, ஜாதகத்தில் நிலைமை சரியில்லாட்டாலும் இறை வழிபாடை மேற்கொண்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வு எடுத்தவங்க அதிகம் பேர். அதனால தான் பழைய படம் பாருங்க, ஆன்மீக படங்கள், பழைய காலத்து படங்கள் பாருங்க அப்படிங்கிறத நான் என்னுடைய யூடியூப் வீடியோவில் பதிவு பண்ணுவேன். ஸோ எத்தனை பேர் பார்க்குறீங்க தெரியல. ஏன்னா இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, எல்லாமே டெக்னாலஜி பேஸ்டாக போகிறீங்க. ஆனால் உண்மை என்ன? என்றைக்குமே நிலையான பக்தி, நிலையான எண்ணங்களுக்கு வலிமை அதிகம். அந்த நிலையான எண்ணங்களும் நிலையான பக்தியும் இந்த திருக்கோயிலில் நீங்கள் கும்பிட்றப்ப நிச்சயம் உங்களை வந்தடையும். அதில் இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மாந்திங்கிற கிரகத்தை பெருசாக பேசுகிறாங்க. அதாவது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி மாந்திங்கிற கிரகத்தை யார் பேசுறதுக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, திருமண தடை அப்படின்னா மாந்தி சம்மந்தப்படுறாங்க, பொருளாதார தடை மாந்தி சம்மந்தப்படுற, வருமான உயர்வு இல்லை மாந்தி சம்மந்தப்படுற, இப்படி பல விஷயங்களுக்கு மாந்திய கணக்கில் எடுக்கிறீங்க. அந்த மாந்தி சனியுடைய புத்திரர். அது இன்னொரு நாளைக்கு நம்ம விரிவாக பேசுவோம். குளிகன் என்ன செய்கிறார், மாந்தி என்ன செய்கிறார், இவங்க 2 பேருக்கு என்ன தொடர்பு, இவங்களை எப்படி நம்ம வழிநடத்தி, இவங்க நம்மளை எப்படி வழிநடத்தி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற தகவல் இன்னொரு நாளைக்கு பேசுவோம். ஸோ அப்படியே மாந்தியால் பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த திருக்கோயில் ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, குரு பார்வையில் மாந்தி அமர்ந்துள்ளார். குரு பார்வையில் தட்சிணாமூர்த்தி, அருள்மிகு தென்முக கடவுள் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பார்வையில், கடைக்கன் பார்வையில் இங்கே மாந்தி அமர்ந்துள்ளார். அப்போ அந்த மாந்தியை நீங்கள் வழிபாடு பண்ணுறப்ப மாந்தியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும். குறையும் சொல்லலை, விலகும். அப்போ முழுமையாக அதற்கான தீர்வு எடுக்கலாம். மாந்தியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து முழுமையான தீர்வை நீங்கள் எடுக்கலாம் நண்பர்களே. இந்த தகவல் எடுத்துக்கோங்க. இது சார்ந்து அது மாதிரி இந்த கோயிலில் இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது.
ஏகப்பட்ட சிற்பங்கள் இருக்குது. அதே மாதிரி டைனோசர் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த காலத்து மிருகம் டைனோசர் இங்கே இருக்குது. ஸோ நிறைய சிற்பங்கள் வடிவமைத்து இருக்குது இந்த இடத்துல. அதே மாதிரி வந்து 11 சித்தர்களுடைய சிற்பங்களும் இங்கு உண்டு. வந்தால் தரிசனம் பண்ணுங்க, மன நிறைவு ஏற்படும், மன மகிழ்ச்சி ஏற்படும். நிச்சயமாக எந்த கோயிலும் இல்லாத ஒரு சிறப்பான ஒரு உள் உணர்வு உங்களுக்கே சொல்லும். மிக மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும். அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு முறை இந்த திருக்கோயிலுக்கு வருகை தாருங்கள் பக்தர்களே. இந்த தகவல் எடுத்துக்கோங்க. இந்த ஆன்மீக திருத்தலத்தை சார்ந்து ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ, இல்லை இதனுடைய வழிபாடு முறைகளில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ நிச்சயமா நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய செல் நம்பர் நான் சொல்லிடுறேன். என்னுடைய பேர் வந்து பிரபாகரன், மீனாட்சி ஜோதிடாலயம், ராஜபாளையம். என்னுடைய நம்பர் வந்து 9500922576. இந்த நம்பர் எடுத்துக்கோங்க. கூகுளில் போய் மீனாட்சி ஜோதிடாலயம் நீங்கள் சர்ச் பண்ணாலே என்னை பற்றின தகவல் வரும். அதே மாதிரி கோயிலை பற்றின தகவலையும் நான் நிறைய கொடுத்துருக்கிறேன். இப்போவும் இந்த தகவல் எடுத்துக்கோங்க. தாராளமாக இந்த திருக்கோயிலுக்கு வருகை தாருங்கள். இறை அருளை பெற்றுச் செல்ல உங்களை அன்புடன் அழைக்கும் திருக்கோயில் நிர்வாகத்தார் திரு கணபதி சுப்பிரமணியம், திரு இளங்கோ, மீனாட்சி ஜோதிடாலயம், ஜோதிட தனுஷ்பா பிரபாகரன். என்றும் ஜோதிட இறைப்பணியில் மீனாட்சி ஜோதிடாலயம், ஜோதிட தனுஷ்பா பிரபாகரன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.